ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோடெக் ராஜ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நடந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சீர்திருத்தத்தின்படி பல பேர் அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து பல பேர் அவங்களோட ஓட்டர் லிஸ்ட்ல அவங்களோட பேரை உறுதி பண்ணிருக்காங்க. கூடவே பல லட்சம் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கவும் பட்டிருக்காங்க. சோ இந்த வீடியோல உங்களோட பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் உங்க பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இல்லனா என்ன செய்யணும் அப்படிங்கறது பார்க்கலாம். கூடவே உங்களோட பேரை ஓட்டர் லிஸ்ட்ல புதுசா சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்ல கூகுள் குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் பார்ல நான் டைப் பண்ற மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. electoralsearch.eci.gov.in அப்படின்னு ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா டைரக்டாவே அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிடும். சப்போஸ் இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா சர்ச் பார்ல ECI அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க, செலக்ட் லாங்குவேஜ்னு. அதை கிளிக் பண்ணி நீங்க இங்கிலீஷும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல தமிழ்ல வேணாலும் கீழே தமிழ் இருக்கும், தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து கீழே இருக்க பாக்ஸ்ல எபிக் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. இந்த எபிக் நம்பர்ல என்ன நீங்க என்டர் பண்ணணும்னா, உங்களோட ஓட்டர் ஐடில ஒரு நம்பர் இருக்கும், சீரியல் நம்பர் மாதிரி. அந்த சீரியல் நம்பர் இதுல வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. ஸ்டேட்டை கிளிக் பண்ணி தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு கீழே கேப்சா கோட் வந்து என்டர் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த கேப்சால என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அது கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச்சை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். உங்களோட எபிக் நம்பர், அதாவது அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கிற அந்த சீரியல் நம்பர் அண்ட் ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்க பேர் எப்படி இருக்கோ அது வந்து காமிக்கும். உங்களோட ஏஜ், உங்களோட ரிலேட்டிவ் நேம், உங்க அப்பா நேம், அம்மா நேம் இருக்கலாம். அண்ட் ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களோட நாடாளுமன்ற தொகுதி பேர் அண்ட் சட்டமன்ற தொகுதி பேர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே உங்க ஓட்டு போடுற போலிங் ஸ்டேஷன் எங்க இருக்கு அந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வியூ டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சாலே உங்களோட பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சோ இது காமிக்கலனா தான் உங்க பேர் இடம் பெறல அப்படின்னு அர்த்தம். வியூ டீடைல்ஸை கிளிக் பண்ணதும் வாக்காளர் விவரங்கள் அப்படின்னு போட்டிருக்கும். சோ நம்ம முன்னாடி பார்த்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்திருப்பாங்க. உங்களோட பேரு, கடைசி பேரு, உறவினர் பெயர், உறவினரின் கடைசி பெயர், உங்களோட வயசு, பாலினம், எபிக் நம்பர், ஸ்டேட், உங்களோட பேரு இங்கிலீஷ்லயும் கொடுத்திருப்பாங்க, தமிழ்லயும் கொடுத்திருப்பாங்க. சோ கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு கீழே நாடாளுமன்ற தொகுதியோட பேரு, நம்பர் கொடுத்திருப்பாங்க. சட்டமன்ற தொகுதியோட பேரும் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அண்ட் வாக்குச்சாவடியோட அட்ரஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா ஒரு வாக்காளர் தகவலை அச்சிடவுன்னு ஒரு ப்ளூ கலர் ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல்ல சேவ் ஆகிடும். சோ நீங்க இதுக்காச்சும் தேவைப்படுதுன்னா நீங்க இதை பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சு காமிக்கலாம். அடுத்து இப்போ சப்போஸ் உங்களோட பேர் இந்த லிஸ்ட்ல வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்ம் 6 ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஃபார்ம்ல உங்களோட டீடைல்ஸை நீங்க ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி ஆன்லைன்ல நீங்க சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கூட நீங்க கையால எழுதி ஃபில் பண்ணி உங்களோட BLO ஆபீசர் கிட்ட கொடுக்கலாம். இல்ல அப்படியே வேணாம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அப்படியே லாஸ்ட்டுக்கு போங்க. சோ இந்த இடத்துல உங்களோட BLO ஆபீசர் நம்பர் இருக்கும். ஸோ அவங்களோட பேர் அண்ட் அவரோட நம்பரும் இருக்கும். அவங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இது போல என்னோட பேர் வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல, ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீங்க திரும்பி ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வர ஃபார்ம் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க உங்களை நல்லா இன்னும் கைட் பண்ணுவாங்க. எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கும்போது நீங்க உங்களோட டீடைல்ஸ் வச்சு தப்பா கொடுத்திருந்தா கூட உங்களோட பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வராம போயிருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க தான் உங்க BLO நம்பர் எடுத்துக்கிட்டு நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபார்ம் 6 எப்படி நீங்களே ஃபில் அப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் எப்படி ஃபில் அப் பண்றதுன்னு பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார்ம் 6ங்கிறத. இப்போ இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கோம். அது கீழே பாத்தீங்கன்னா ஃபில் ஃபார்ம் 6 பிங்க் கலர்ல போட்டிருக்கோம். அது பக்கத்துல டவுன்லோட் சிம்பிள் போட்டிருக்கோம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க பேனாவால கையாலே எழுதி இதை ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணி உங்களோட BLO ஆபீசர் கிட்ட அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்ம் நீங்க BLO ஆபீசர் கிட்ட அவங்களே கூட கொடுப்பாங்க. இதுல என்னென்ன ஃபில் பண்ணணும்னு கொஞ்சம் குயிக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட சட்டமன்ற தொகுதியோட பேரையும் அந்த தொகுதியோட நம்பரையும் கேட்டிருக்காங்க. அதை நீங்க ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியோட பேரையும் அந்த தொகுதியோட எண்ணையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் சைடுல நீங்க இப்போ ரீசெண்டா எடுத்த உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க ஒட்டணும். சோ பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி நீங்க வந்து எடுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா உங்களோட பேரை தமிழ்ல வந்து நீங்க எழுதணும். ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ இல்ல மார்க் லிஸ்ட்ல எப்படி இருக்கோ அது போல எழுதிக்கோங்க.
அதுக்கு கீழே 1Bன்னு போட்டிருக்கும். அதில் வந்து உங்களோட பேரை வந்து இங்கிலீஷில் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஏ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ் பேரை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ உங்கள் அப்பா பேரா உங்கள் அம்மா பேரா இல்லை ஹஸ்பண்டா ஒய்ஃபாங்கிற பேரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாதர்னா ஃபாதரை டிக் பண்ணிவிட்டு ஃபாதர் பேரை வந்து அந்த பாக்ஸில் தமிழில் எழுதுங்க. அண்ட் அதுக்கு கீழே 2Bயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரை இங்கிலீஷில் எழுதுங்க. உங்கள் அப்பாவோட பேர்னா அப்பாவோட பேர் வந்து இங்கிலீஷில் எழுதுங்க. அண்ட் அதுக்கு கீழே உங்களோட ஆக்டிவாக இருக்கிற மொபைல் நம்பர் கொடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா உங்கள் அப்பாவோ அம்மாவோ அவங்களோட நம்பர் வந்து கொடுக்கலாம். நாலாவது பாயிண்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படி உங்ககிட்ட மெயில் ஐடி இல்லைனா உங்கள் அப்பா அம்மா மெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் கீழே உள்ள பாக்ஸில். அஞ்சாவது பாயிண்ட் உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா ஏங்கிற பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஆறாவது பாயிண்ட் உங்களோட ஜெண்டரை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல். அண்ட் ஏழாவது டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஏஜ் ப்ரூஃபுக்காக பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை 10th 12th மார்க் ஷீட்டோ பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ ஆதார் கார்டோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து அட்டாச் பண்ணணும். அது எதை நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அதை வந்து இதில் டிக் பண்ணிக்கோங்க. எட்டாவது பாயிண்ட்ல அண்ட் இப்போ இருக்கிற உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க அட்ரஸ் ப்ரூஃபுக்காக கீழே இருக்கிற ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அது உங்களோட தான் இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவோட அம்மாவோட இல்லை ஹஸ்பண்டோட தான் இருக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும், அண்ட் பாஸ்புக்காக இருக்கட்டும், ஆதார் கார்டு இருக்கட்டும். ஸோ இது போல் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று அட்டாச் பண்ணலாம். 9வது பாயிண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கண்ணு தெரியாததோ இல்லை காது கேட்காததோ ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எந்த அளவுக்கு இருக்குங்கிற பர்சன்டேஜ் வந்து கீழே கேட்டிருக்காங்க, அதையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியில் இருக்க யாராவது ஒருத்தங்களோட நேம் கொடுக்கணும். அண்ட் அவங்க என்ன உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அம்மாவா அப்பாவா ஹஸ்பண்டாங்கிறத வந்து என்டர் பண்ணணும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர், அவங்களோட ஓட்டர் ஐடியில் எபிக் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க நம்பரை என்டர் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபில் பண்ணணும்னு உங்களோட BLO ஆஃபீஸர் கிட்ட ஒரு டைம் கேட்டுட்டு அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருங்க. வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் விடுபட்டு இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக உங்களோட பேரை நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போறீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களே உங்களோட மொபைலில் ஃபார்ம் 6 எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்களே இதில் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் ஃபார்ம் 6ங்கிற பிங்க் கலர் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணாமல் உள்ள போகலாம். அப்படின்னா கீழே டு ஃபில் ஃபார்ம் சைன் அப்னு இருக்கும், அந்த சைன் அப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்கள் அப்பா அம்மா மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சாவை வந்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை என்டர் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் OTP வந்து கொடுங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட்ல OTP போகும். அந்த OTP வந்து இதில் வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஆனதும் சைன் அப் ஆகி முடிச்சு திரும்பவும் மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். திரும்ப வந்து நீங்கள் ஃபில் ஃபார்ம் 6ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லாகின் பண்ணணும். நீங்கள் அங்கே கொடுத்த மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, இல்லை எபிக் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்சா வந்து என்டர் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் OTP கொடுங்க. நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு திரும்பவும் OTP போகும். அது திரும்ப என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நீங்க உள்ள போக முடியும். சோ இதுதான் அந்த ஃபார்ம் 6. ஆன்லைன்ல நீங்க ஃபில் பண்ணணும்னா இதுல தான் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் ஓகேனா இங்கிலீஷ் இருக்கட்டும், இல்ல தமிழ்ல வேணும்னா லாங்குவேஜ் கிளிக் பண்ணி நீங்க தமிழ்ல செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் நீங்க அந்த ஃபார்ம்ல எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதுல உள்ள டீடைல்ஸ் தான் நீங்க இதுலயும் ஃபில் பண்ணணும். உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, அடுத்து டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நீங்க செலக்ட் பண்ணாலே உங்களோட நாடாளுமன்ற தொகுதியும் சட்டமன்ற தொகுதியோட பேரும் நம்பர் இங்க வந்துடும். அப்படி வரலன்னா நீங்களே வந்து மேனுவலா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து கீழே B-ல பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் இருக்கும். உங்களோட பேரை வந்து கரெக்டா இங்கிலீஷ்ல என்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல. அண்ட் கீழே செகண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட பேரை தமிழ்ல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நீங்க ரீசெண்டா எடுத்த உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அது 2 MB இருக்கணும், JPG ஃபார்மேட்ல இருக்கணும். பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கணும். அதை நீங்க வந்து எடுத்து வச்சுட்டு இல்ல வந்து சூஸ் ஃபைல்ல கொடுத்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து C பாத்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ் யாராச்சும் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபாதர்னா ஃபாதரை செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட பேரை வந்து இங்கிலீஷ்லயும் எழுதணும், தமிழ்லயும் வந்து அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க என்டர் பண்ணிக்கணும். கீழே உள்ள பாக்ஸ்ல கான்டாக்ட் டீடைல்ஸ்ல உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா செல்ஃப்ங்கிறத டிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரிலேட்டிவோட நம்பர் கொடுக்குறீங்கன்னா அந்த 2வது பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அவங்க ரிலேட்டிவ் யாருங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர் வந்து கொடுங்க. அண்ட் 4வது பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. அதே தான் உங்களோட மெயில் ஐடினா செல்ஃப் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ரிலேட்டிவோட மெயில் ஐடி அப்படின்னா ரிலேட்டிவோட மெயில் ஐடி பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு அவங்க மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. 5வது உங்களோட ஆதார் டீடைல்ஸ் கேட்பாங்க. உங்ககிட்ட ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா ஆதாரை டிக் பண்ணிட்டு ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து நீங்க ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். ஸோ உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டோ இந்த 10th 12th மார்க் ஷீட்டோ எதோ வந்தாலும் நீங்க வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட பிரசன்ட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். நீங்க இப்போ என்ன அட்ரஸ்ல இருக்கீங்களோ பிரசன்ட்டா அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கிலீஷ்லயும் நீங்க வந்து மேலே வந்து என்டர் பண்ணணும், கீழே தமிழ்லயும் என்டர் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். அது உங்களோட ஆதார் கார்டா இருக்கலாம், இல்லைனா உங்க அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு இருக்கலாம். ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு ரிலேட்டிவோட ஆதார் கார்டை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து EB பில்லு, கேஸ் பில் இதை வச்சு நீங்க கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து நீங்க ஏதாச்சும் டிசேபிலிட்டி பர்சனா இருந்தீங்கன்னா என்ன மாதிரி டிசேபிலிட்டிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தரோட டீடைல்ஸை கொடுக்கணும். அவங்க அப்பா அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரா வேணா இருக்கலாம். அவங்க பேர் என்டர் பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அம்மாவா அப்பாவா ஹஸ்பண்டாங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல உள்ள எபிக் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபில் பண்ணணும். இதுல உங்களோட அட்ரஸ் திரும்ப ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட வில்லேஜ், டவுன், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பிளேஸ் இதெல்லாமே நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கடைசியா கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை அந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு உங்களோட இ சைனை வந்து நீங்க போடணும். ஸோ நீங்க உங்க சைன் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி சைனை வந்து இதில் போட சொல்லும். போட்டுட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும். ஸோ உங்களோட பேர் நீங்க புதுசா சேர்க்கணும்னாலும் நீங்க இப்படி தான் பண்ணணும். இல்ல உங்க பேர் விடுபட்டு இருந்தாலும் நீங்க இப்படி தான் பண்ணணும். ஸோ ஜனவரி 18 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வந்து ஆட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டு அவங்களே பண்ண சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.